அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 23/2/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க சென்செக்ஸ் இது மூணுலேயுமே வந்து நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று டவ் ஜோன்ஸ் என்ன பண்ணான், எப்படி க்ளோஸ் ஆனால் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து என்விடியா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த ரிசல்ட் வந்து வந்துருச்சு. அந்த ரிசல்ட் வந்து எஸ்டிமேஷனெல்லாம் பீட் பண்ணிருச்சு. அதனால் வந்து ஒரு ஈஃபோரியா மொமெண்ட் வந்து டவ் ஜோன்ஸில் யூஎஸ் இண்டெக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஏறி இருக்காங்க. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.18. இவன் மட்டும் ஏன் கம்மியாக ஏறி இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.18 நான் கம்மின்னு சொல்கிறேன். ஏன்னா எஸ்என்பி வந்து 2% ஏறி இருக்குது, நாஸ்டாக் வந்து 3% ஏறி இருக்குது. ஏன்னா எஸ்என்பி அண்ட் நாஸ்டாக்லாம் ஹெவி வெயிட், டவ் ஜோன்ஸில் அதோட வெயிட்டேஜ் கம்மி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏறி இருக்குது. இவனும் பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான், இவனும் பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். யூஎஸோட விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கீழே விழுந்திருக்கு. இது எல்லாமே பயங்கரமான பாசிட்டிவ் சைன். அப்படியே போய் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்ட் எக்கனாமி சரியாகாமல் ரிசல்ட்டை வச்சுலாம் நான் வந்து கம்மியாக மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்டில் 4.3லேயே தான் இருக்கான். உங்களுடைய க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 78 தான் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவிட்டி. பட் யூஎஸ் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து இன்றைக்கி மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் வந்து மார்ஜினலாக நெகட்டிவ், எஸ்என்பி மார்ஜினல் நெகட்டிவ், நாஸ்டாக் மார்ஜினல் நெகட்டிவ். நேற்று வந்து 2% வந்து ஏறிட்டு இன்றைக்கி வந்து வெறும் 0.13% தான் இறங்குறான் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. அடுத்து டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவனும் ஃப்ளாட்டாக இருக்கிறான். ஃப்ரான்ஸ் ஃப்ளாட்டு, லண்டன் ஃப்ளாட்டு எல்லாருமே பயங்கர ஃப்ளாட்டாக இருக்காங்க. நிக்கி மட்டும் ஏஷியன் மார்க்கெட் லைட்டாக டவுனாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங்கோட நிலவரம். அடுத்து வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை போய் பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறவன் 22,305 அப்படிங்கிற லெவலில் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நேற்று வந்து நிஃப்டி ஃபியூச்சரோட க்ளோஸ் வந்து 243, இப்போ 305னா ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம நிஃப்டிக்குள்ளே போயிடலாம். நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, அது அவுட் சைட் சிபிஆரும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அவுட் சைட் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஒரு கன்சாலிடேஷனுக்கான இண்டிகேஷன் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் கேப்பப் அப்படின்னா உங்களுக்கு வந்து 217 நேற்று முடிஞ்சிருக்குங்களா. அப்போது இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 274 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஓப்பன் ஆக போகிறான். அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆக போகிறாங்க. இன்றைக்கி வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்று மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒன்று கன்சாலிடேட் ஆகணும், இல்லைனா அகைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணும். இன்றைக்கி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் 0%. இப்போவே சொல்கிற எழுதி வச்சுங்க. வழக்கமாக வந்து சில ப்ரொடிக்ஷன் மிஸ் ஆகலாம், பட் இந்த ப்ரொடிக்ஷன் கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டு பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் இன்றைக்கி நிஃப்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது, 6-1 உடச்சி மேலே போகிறான் அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். பட் வந்து அந்த 6-1 உடச்சலாம் மேலே போவோம் அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 பாயிண்ட் மேலே போக வேண்டியிருக்கும். அதனால் அதுக்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. சப்போஸ் ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வருது அப்படின்னா, இங்கே சிபிஆர்லேருந்து ரிவர்சல் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு புல்லிஷ் ட்ரேட் வந்து எடுக்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் பெருசாக பேரிஷாக இருக்காதீங்க. மார்க்கெட் ஃபால் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பை அண்ட் டிப்பை யூஸ் பண்ணி மார்க்கெட் கீழே விழும்போது நீங்கள் மேலே ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணுறது, அது கீழே விழுந்ததுக்கப்புறம் மேலே ரிவர்சல் ஆகும்போது ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறது ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஃபார் த நிஃப்டி. ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது, கேப் அப்பாகவும் ஓப்பன் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் டே ஹையை வந்து உடச்சோடனே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சிபிஆர் வரைக்கும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்குது. ஆனாலுமே அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட் கன்சிடரிங் த குளோபல் சினாரியோ அண்ட் யூசிங் த ப்ரைஸ் ஆக்ஷன். ஏன்னா நேற்றே மார்க்கெட்டில் பயங்கர ஃபால் வந்துச்சு, ஆனால் அது எல்லாமே ரெக்கவர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட வந்து தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். இதுவே வந்து என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா புல்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல் இண்டிகேட் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிஃப்டி அளவுக்குலாம் பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸில் போக போகுது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ட்ரெண்ட் ரிவர்சல் வரப்போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரைஸ் S1 தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டா ட்ரெண்ட் ரிவர்சல் உறுதி. இப்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அதே 50 பாயிண்ட் ஒரு 0.2% வந்து மேலே கேப் அப் ஆகுது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் ஆக போகுது. இதுவுமே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகுது. அப்போது இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சப்போஸ் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ட்ராக் பண்ணிட்டான், இவனோட நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை ட்ராக் பண்ணிடுச்சு அப்படின்னா நிஃப்டிலையுமே ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷன் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஒரு நெகட்டிவிட்டிக்கான சான்ஸ் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே நீங்கள் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டும் போது இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ஏன்னா நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹையை உடைக்கும் போது சிபிஆர் வரைக்கும் வர ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்கலாம். இதில் இருக்க டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-130 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த கரெக்டாக இங்கே இருக்குன்னா இங்கேயே உங்களால் எடுக்க முடியாது, கொஞ்சம் கீழே தான் தள்ளி எடுக்க முடியும். அதனால தான் அப்படி நான் கீழே கொஞ்சம் போட்டேன். அங்கேருந்து 130 பாயிண்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே எடுக்கிற ட்ரேட் வந்து கண்டிப்பாக ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கீழே வந்தாலுமே நிஃப்டி புல்லிஷாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் பேங்க் நிஃப்டிலையுமே நீங்கள் ஒரு ரிவர்சல் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி கன்சால்டேட் ஆகிட்டு உங்களுக்கு சிபிஆர் விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா
ஸ்டில் இந்த சிபிஆர்லேருந்து ப்ரீவியஸ் டே ஹை R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அந்த ட்ரேடுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே தாண்டி சப்போஸ் பேங்க் நிஃப்டி S1 கிட்ட போச்சு அப்படின்னா அந்த ரிவர்சலுமே நீங்கள் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டே ஹை ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், சிபிஆர் ரிவர்சல் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், S1 ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது எல்லாத்துக்கும் மேலே பேங்க் நிஃப்டிக்கு R1 தாண்டிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பயங்கர ட்ரெண்டிங் மூவ் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் ப்ராபபிலிட்டிஸ். அதே மாதிரி நம்ம நிஃப்டியில் என்னென்ன செட்டப் சொன்னமோ அதே தான் சென்செக்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சென்செக்ஸ்லையுமே நம்ம சொன்ன சேம் செட்டப்பை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் ஆக்ஷனும் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் ஒன்றே தான் இருக்கும். நான் எப்போவுமே என்னுடைய சென்செக்ஸ் சைடை வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் எடுப்பேன். ஏன்னா சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் இல்லிக்விடாக இருக்கிறதுனால அவனை தான் சென்செக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நிஃப்டியை தான் சென்செக்ஸ் ஃபாலோ பண்ணணும். சென்செக்ஸை வந்து நிஃப்டி ஃபாலோ பண்ணாது. அதனால் நான் அப்படி எடுப்பேன். நீங்களுமே அப்படி வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அக்யூரசி அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி தான். இந்த ஆல் டைம் ஹைலேருந்து நேற்று வந்து ரிவர்சலை பார்க்கும்போது ஓகே இவன் மேலேருந்து ரிவர்சல் ஆகிட்டான், சரி ஓகே இதுக்கப்புறம் இவன் தேர மாட்டான், கீழே போயிடுவான்னு நினச்சேன். அதே மாதிரி கீழே போயிட்டு எப்படி வந்திருக்கான் பாருங்கள் மேலே. இதுவே வந்து பார்த்திங்கன்னா புல்ஸ் மார்க்கெட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது ஒரு கன்சாலிடேஷனும் கூட. இந்த கன்சாலிடேஷன் விட்டு பிரேக் அவுட் ஆகுது, ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 300-400 பாயிண்ட் மூவை மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, பை அண்ட் டிப்பில் தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ ஆகட்டும், இந்த கன்சாலிடேஷனோட லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஒரு 21,969. இது ரெண்டுமே நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஆல் டைம் ஹைட்டை திருப்பி வந்து டிசிசிவாக ஒரு 15 மினிட்ஸ்லாம் க்ளோஸ் வைக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஒரு ரேலியை இன்றைக்கி நான் நிஃப்டியில் எதிர்பார்க்குறேன் ஆகும் பட்சத்தில். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிலுமே கரெக்டாக இது ஃபுல்லாக கன்சல்டேஷனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி ஃபர்தராக இங்கே நிறைய கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அதோட கீழே பாருங்கள், இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட கீழே வரைக்கும் போயிட்டு மேலே வந்திருக்கான். ஸோ ஃபர்தராக இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையுமே நம்ம பையிங் ப்ரெஷர் நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். பட் ஒரு டிசிசிவ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் எனக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் கண்ணுக்கு தெரிய மாட்டேதுங்க. எப்போ வந்து இதோட ஹையை வந்து இவன் வந்து டிசிசிவாக ஒரு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்கிறானோ அப்போ தான் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது புல்லிஷ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்படியுமே நம்மளால் ஒரு லைனை வரைய முடியும் பேங்க் நிஃப்டியில், கரெக்டுங்களா? ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வருதா? அப்போது இங்கே நடந்த கன்சால்டேஷனுக்கு பேங்க் நிஃப்டி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை தாண்டி டிசிசிவாக க்ளோஸ் வச்சா வேணா ஒரு அப்சைட் மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கன்சால்டேஷன் தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க நிலமை. நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்கான். பேங்க் நிஃப்டி பிக்கப் ஆகிற ஸ்டேஜில் இருக்கான். பேங்க் நிஃப்டி பிக்கப் ஆகிட்டானே நிஃப்டி கையிலே பிடிக்க முடியாது, அவன் வந்து பயங்கரமாக மேலே போயிடுவான். ஸோ பிரேக் அவுட்டுக்காக காத்திருக்கலாம்.